ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப அழகா இருக்காடா. லவ் கோகி சொல்லிட்டாளா? நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்கு ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய குவாலிட்டியை மட்டும் ரிமினி ஆப்பில் ஆட் பண்ணி இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 11 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். அந்த 11 இமேஜோடைய சைஸை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ண போகிறது இல்லை. வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 16:9 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வெறும் ஒரு 11 இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16:9 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள டிஸ் ஆப்ஷன் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல டிஸ் ஆப்ஷன் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, இந்த இடத்துல இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஜூம் வந்து பண்ண போகிறோம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ராஸ் நம்பர் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி உங்களோட இமேஜோட சைஸ் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூவ் அண்ட் ட்ராஸும் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு சிங்கிள் இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். டபுள் இமேஜ் இருந்துச்சுன்னா அது சிங்கிள் இமேஜ் வர அளவுக்கு உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி உங்களோட பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தடை தான் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு 11 இமேஜோட சைஸை இதே மாதிரி தான் 16:9 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் ஒரு 11 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 16:9 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இமேஜை எடிட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ எடிட் வந்து பண்ண போகிறோம். அது இருக்கலே ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே உங்களுக்கு எஃபெக்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நான் சொல்கிற இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த 2 எஃபெக்ட்டையும் எங்கே ஆட் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று சொல்லி ஒரு குரூப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த குரூப் ஒன்றை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். 5 குரூப் மற்ற பிஎன்ஜி, இமேஜ், லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, குரூப் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி ஒரு 5 குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்க அந்த இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்ட் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜோட சைடில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் லிரிக்ஸுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட் கொண்டு வந்து செட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரெக்டாங்கிள் 2 இருக்கும். அது கீழே உங்களோட இமேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் 2 உடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிளுடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அது கீழே உள்ள உங்களோட இமேஜ் இதே மாதிரி டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். 3 பாக்ஸ் இருக்கிறதுல அதில் சென்டர் உள்ள இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜும் என்னோட இமேஜும் இதே மாதிரி குரூப்பன் மாஸ்க் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனக்கப்புறம் உங்களோட இமேஜுக்கு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மிரரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ மூவ் அண்ட் ராசம் போயிட்டு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட சைஸ் வந்து இதே மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சரியாக தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இந்த குரூப் 1ல் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் குரூப் 1 வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இந்த குரூப் எல்லாத்தோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. டிபி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜோட எண்ட் அளவு போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை எங்கே கீழே மூவ் பண்ணி கொண்டு வரணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் 1 சொல்லி ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சர்க்கிள் 1 கொடுத்துருக்கேன்னா அந்த சர்க்கிள் 1க்கு கீழே உங்களோட இமேஜை மூவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜும் கீழே இதே மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்து நான் கொடுத்துருக்க அந்த சர்க்கிள் 1க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். உங்களோட இமேஜோடைய கண் இருக்கா, அந்த கண்ணைக்கை உங்களோட அதாவது சர்க்கிள் 1 கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களோட இமேஜ் இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி குரூப்பன் மாஸ்க் வந்து ஆடாயிரும். இப்போ அந்த குரூப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரர் ஐக்கானை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கிட்டு இப்போ மூவ் அண்ட் ராசம் போயிட்டு உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணி இதே மாதிரி அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட பேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் இதே மாதிரி ஜூம் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளுக்குள்ளே உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தெரியணும். அதே மாதிரி நீங்கள் ஜூம் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சர்க்கிள்குள்ளே என்னோட பேஸ் அதாவது நான் எடிட் பண்ண உங்களோட பேஸ் வந்து தெரிகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், குரூப் 1ல் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள அந்த சர்க்கிளில் உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், வேறு எதுவுமே இந்த குரூப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கோங்க. குரூப் 1ல் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மற்ற எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 சொல்லி ஒரு குரூப் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல குரூப் 2 சொல்லி ஒரு குரூப் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் சேம் மெத்தட் தான். கீழே ரெக்டாங்கிள் 1 இருக்கா, அது கீழே உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போய்க்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக் இருக்கா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த இமேஜோட எண்ட் அளவு போய்க்கோங்க. எஸ்ட்டு உங்களோட இமேஜ் இருந்தால் இதே மாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க.
ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் இதே மாதிரி -90 வந்து செட் பண்ணிக்கோங்க. -90 வந்து ரொட்டேட் பண்ணக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிள் இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். ரெக்டாங்கிளோட கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் நடுவில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டைல்ஸுங்கிற எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி அந்த பேஸ்க்குள்ளே உங்களோட சிங்கிள் இமேஜ் மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட சிங்கிள் இமேஜ் மட்டும் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் இருக்குது அதுக்குள்ளே கூட சிங்கிள் இமேஜ் மட்டும் இதே மாதிரி பேஸ் மட்டும் சரியாக தெரிஞ்சால் மட்டும் போதும். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளேயே வந்து சூப்பராக இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். இப்போ குரூப்புக்குள்ளேயும் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த குரூப்புக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 16:9 16:9ன்னு சொல்லி நான் ஆடியோட எண்டு வரையா ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். 16:9ன்னு சொல்லி இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா நான் கொடுத்துருக்க அந்த 16:9 எல்லா இமேஜ்லையும் நீங்கள் 16:9ல் சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். ஒரே கிளிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அது எப்படிங்கிற சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க அந்த 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட கேலரிக்கு போகும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 16:9ல் சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிடும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா 16:9 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா 16:9 இமேஜ்லையும் நான் யாருக்கு எடிட் பண்ண போகிறேனோ அவங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நீங்களும் இதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம எங்கெங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த எல்லா இடத்துலையும் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் இந்த குரூப்பில் வந்து சூப்பராகவே ஆட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 16:9 இமேஜ் இருக்கா, 16:9 இமேஜ் விட அப்படியே ரைட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டக்கப்புறம் உங்களுக்கு 3வது இமேஜ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 16:9 இமேஜில் இதே மாதிரி ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த டபுள் பீட் மார்க் இருக்கா, அடுத்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட்டு இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சேம் மெத்தட் தான். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த 16:9 அடுத்த அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணி பாருங்கள். வேறு 16:9 இமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் நம்ம இப்போ எஃபெக்ட் 2ல இருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த சிசி எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு சப்போர்ட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி செட் ஆகலாட்டி நீங்கள் அந்த சிசி எஃபெக்ட் மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.